சமக்குடி இப்போது நல்ல புதிய ரோஜா ஒன்று எடுத்துருக்குறோம். இந்த ரோஜாவை மறுபடியும் ஜீனி புகையில் காமிக்கிறோம். ஜீனி மஞ்சள் நிறத்தை அடையிறதையும் பார்க்குறீங்க. ஜீனி புகையுது. இந்த ரோஜாவை சுற்றி ஜீனி புகை படிஞ்சிட்டே வருது. இப்போ ஜீனி எரிஞ்சு புகைஞ்சு ரோஜாவை வெள்ளை நிறமாக்கிட்டே வருது. இந்த ஜீனி எரியும் போது புகையுது, நல்லா நெருப்பை எரிய விடுது. ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது நெருப்பு சக்தி, கருப்பட்டிக்குள்ளே இருக்கிறது நீர் சக்தி, நல்ல சக்தி. இது உடல் உள்ள உறுப்புகளை உஷ்ணமாக்கும், பாதிப்பை உண்டாக்கும். வெளுத்திருக்கிறது தெரிகிறதா? இப்போ இந்த வெளுப்பை மீண்டும் கருப்பட்டி சரி செய்யறதையும் பார்க்கலாம். இப்போ வெளுத்திருக்கிற அந்த இதை சரி செய்யறதுக்கு கருப்பட்டி புகை சரி செய்யும். அந்த ஜீனியிலேருந்து வந்தது அடர்ந்த கரும்புகை. அதுக்கு சுத்தமான கார்போஹைட்ரேட்டு, அதனால் கெடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ள கெமிக்கல்ஸோடு சேர்ந்தது அது. ஆனால் இந்த கருப்பட்டி முழுக்க முழுக்க நல்ல தாவர வர்க்கத்திலேருந்து கிடைச்ச கார்போஹைட்ரேட். அதனால் இது தொல்லை செய்யாமல் மெதுவாக புகைஞ்சு மறுபடியும் அந்த ரோஜாவுக்கு தன்னரத்தை அளிக்குது. மறுபடியும் வெள்ளையாக இருந்ததெல்லாம் கருப்பாய் கரிஞ்சி வைப்பா பழைய நேரத்துக்கு வந்துருச்சு. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா கருப்பட்டியினுடைய சிறப்புத்தன்மையும் ஜீனியினுடைய கெட்ட